கோபால் நாயுடு தான் பாவம். அவர் ஃப்ரெண்டு மௌலி ஆஃபீஸ்ல ஸ்வர்ணாக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுத்தாரு. எஸ். யார் கூப்பிட்டது? அசரீரியா சார், நான் இங்க கீழே நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கேன். இது என்னது? கோயில் பிரகாரத்துல ஊந்து கிடக்கிற மாதிரி கிடக்குற நீ. விட்டு அங்க பிரதர்ஷனம் பண்ணுவோம் போல இருக்க. எந்திரி எந்திரி எந்திரி. யார் நீ? சார், நான் மிஸ்டர் கோபால் நாயுடுவோட மருமக ஸ்வர்ணா. சொன்னா நீதானே அது? உட்கார் 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 உட்கார். நடந்த விஷயத்தை எல்லாம் உங்க மாமனார் பையன் சொன்னான். இன்டர்வியூ ஆரம்பிக்கலாமா? எஸ் சார். முதல்ல உங்க குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லு. பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ். ஹோம் சயின்ஸா? அப்புறம் என்ன, தலானிக்கு உரம் போடலாம், ஜன்னலுக்கெல்லாம் கட்டன் போடலாம், சவுத்தெல்லாம் படம் மாட்டலாம். சார், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் கிளாஸா? வெரி குட். நேரா அக்கவுண்ட் டிபார்ட்மெண்ட்ல சேர்த்து விட்டு உனக்கு ட்ரைனிங் கொடுத்தா போகுது. கோல்ட் மெடலிஸ்ட் சார். கோல்ட் மெடலிஸ்ட்? டிபார்ட்மெண்ட் ஹெட்டவே ஆக்கிடலாம். டைப் ரைட்டிங் வருமா? எஸ் சார், ஹையர் பாஸ் பண்ணிருக்கேன். லோயர் அவுட்டா? சார், லோயர் பாஸ் பண்ணாதான் ஹையர் பாஸ் பண்ண முடியும். எனக்கு தெரியாதா? உனக்கு தெரியுமான்னு பார்த்தேன். ஷார்ட் ஹேண்ட் எப்படி? ஒரு நிமிஷத்துக்கு 90 வார்த்தை எழுதுவேன். 90 வார்த்தை நீ எழுதுவ? நான் சொல்ல வேண்டாமா? எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் ஏதாவது? நான் வந்து மருதாணி பூசிப்பேன், கோலம் போடுவேன், இதெல்லாம் எனக்கு கம்பெனிக்கு உதவியா என்ன தெரியும். பிரிட்டிஷ் இன்ஸ்டிடியூட்ல சேர்ந்து அக்கௌண்டன்சில டிப்ளமா வாங்கியிருக்கேன். பிரெஞ்சு ஓரளவுக்கு எழுதுவேன், படிப்பேன். நேர கம்பெனிக்கு எம்டிஏவே ஆக்கிட வேண்டியதான். உன்ன ஆக்கிடுங்களே சார். ஆசை ஆசை. அது ஏன் சீட்டு அங்க போய் கொண்டுலான்னு பாக்குறியா? ஐ எம் வெரி ஹாப்பி. இந்த பாரு, உன் மாமனார் சொன்னாருங்கிறதுக்காக மட்டும் இல்ல, உனக்கே நெசமாவே குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அதனால இந்த கம்பெனில உன்னை ஜெனரல் அசிஸ்டண்டா சேர்த்துக்கிறேன். தேங்க்யூ சார். போயிட்டு நாளைக்கு வேலை வந்து ஜாயின் பண்ணு. சார், புகுந்த வீட்டுக்கு போய் இதுதான் சார் என்னோட முதல் கோகுலாஷ்டமி. முதல் கோகுலாஷ்டமி? அப்ப போக வேண்டியதான் பர்மிஷன். பின்னாலேயே முதல் சிவராத்திரி, முதல் ஏகாதசி, முதல் திருவாதிரை, இப்படி ஆரம்பிச்சு முதல் புதன்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரைக்கும் வந்தோம். எல்லாத்துக்கும் பர்மிஷன் போக ஆரம்பிச்சிருவேன். இல்ல இல்ல, உன்னை பார்த்தா ஆபீஸ்ல வேலை செய்ய வந்த மாதிரி தெரியலமா. சார், நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் சார். இங்க சும்மா உட்காந்துருக்கிறதுக்கு வீட்டுக்கு போய் கிருஷ்ணனுடைய போதன் டிராயிங் போடுறேங்கிறியா? நான் கூட தான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். கதவு போட்டு போக சொல்றியா? போக வேண்டியதானே சார். கிருஷ்ண ஜெயந்தி அட்டெண்ட் பண்ணலாம்ல? கிருஷ்ண ஜெயந்தி? கிருஷ்ணனுடைய பிறந்த நாள். கிருஷ்ணனுடைய பிறந்த நாள்? என் பிறந்த நாளுக்கே வழி இல்லை வீட்டுல. சார், எங்க மாமா பிறந்த நாள் அன்னைக்கு நான் அவருக்கு சக்கரை பொங்கல் செஞ்சு கொடுத்தேன். அப்படியே கண் கலங்கிட்டார் சார். கன்றாவியா இருந்திருக்கும். வெளியே சொல்லிக்க வழி இல்லை, அழுதுருக்காரு. அது இல்ல சார், பாசத்துல அவர். தெரியுமா? தெரியும். ஆனந்த கண்ணீர் விட்டுருக்கான், அதுதானே சொல்றேன். ஏன் சார், உங்க மருமக எதுவும் செய்ய மாட்டாங்களா? செய்வா. செய்யணும்னு தான் ஆசைப்படுறா. என்ன செய்ய, வீட்டுல வேலை அப்படி எக்கச்சக்கமா வேலை. மேகசின் படிக்கணும், டிவி பார்க்கணும், வெளியே கிளப்புக்கு போகணும், சினிமாவுக்கு போகணும், எல்லாத்துக்கும் கொடுத்து வச்சிருக்கணுமா. கவலைப்படாதீங்க சார், அடுத்த மாசம் 7ஆம் தேதி உங்க பிறந்த நாள் ஜாம் ஜாம்னு கொண்டாடிடலாம். அடுத்த மாசம் என் பிறந்த நாள் வருதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? உங்க பர்சனல் ஃபைல் என்கிட்ட தானே இருக்கு. ஓஹோ, சரி சரி, உன் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நீ போறப்படு. தேங்க்யூ சார், வரேன் சார். ஒரு நிமிஷம், கோகுலாஷ்டமின்னு சொன்னேன். நாளை காலையில் ஆபீஸ்க்கு வரப்போ கொஞ்சம் இதெல்லாம் கொண்டு வரியா? சீடு தானே சார்? ஆமா, பின்ன கிருஷ்ணர் பாதத்தையா வரைஞ்சு கொண்டு வான்னு கேட்க போறேன். வரேன் சார். டூர் முடிஞ்சு வந்தேன், அப்படியே சொர்ணாவை பிக்கப் பண்ணிட்டு போயிடலான்னு பார்த்தேன். இருந்திருக்க மாட்டாளே? இல்லை, மத்தியானமே பர்மிஷன் வாங்கிட்டு போயிடலாம். கார்த்திகை பொறி உண்டா பண்ணோன்னு சொல்லிட்டு போயிட்டா. அப்போ ஒழுங்கு வேலை பார்க்கறது இல்லையா? எங்க அவ ஆபீஸ்க்கு வரதே பர்மிஷன் போட்டு வீட்டுக்கு போறதுக்கு தான். இங்க இருக்கிற கொஞ்ச நேரமும் வீட்டை பத்தி தான் நினைப்பு, என்கிட்ட பேசுறதும் வீட்டை பத்தி தான். சாரி, எனக்கு இதெல்லாம் தெரியாது. தெரிஞ்சுக்க. பாருப்பா, உங்க அப்பா முகத்தை பார்த்து தான் அவளுக்கு இந்த கம்பெனில வேலை போட்டு கொடுத்தேன். இவ பர்மிஷன்ல போக ஆரம்பிச்சதுல இருந்து அது ஒரு தொத்து வியாதி மாதிரி ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாத்தையும் பரவிடுது. இவ கோகுலாஷ்டமிக்கு போனா ஒருத்த ரம்ஜானுக்கு போறேங்கிறான். இவ கார்த்திகை தீபத்து விளக்கேத்த போனா ஒருத்த ஈஸ்டர் பண்டிகைக்கு போறேங்கிறான். இங்க பாரு, எத்தனை பர்மிஷன் லெட்டர் பாரு. இந்த பாரு, அவளுக்கு வேலை செய்ய இஷ்டம் இல்லைன்னா ஒண்ணு வீட்லயே இருக்க சொல்லு, இங்க வந்தா ஒழுங்கா வேலை செய்ய சொல்லு. அங்கிள், சொல்லிட்டீங்கல்ல, இப்பவே நான் போய் அவளை கண்டிச்சு வைக்கிறேன். ஆணுக்கு பெண் சரிசமம்னு கோஷம் போடும் போது மட்டும் வாய் கிழியுதே, ஆண்களை மாதிரி உழைக்கவும் தெரியணும். இது பாருங்க, நான் வேலைக்கு போறேன்னு உங்ககிட்ட சொன்னேனா? வேலைக்கு போறவ தான் என் பொண்டாட்டியா வரணும்ன்றது என் பாலிசி. வீட்டோட இருந்து வீட்டு வேலையை கவனிக்கணுங்கிறது தான் என் பாலிசி. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு தன் புருஷனுக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கணும். அனுசரிச்சு போ சொன்னா பரவாயில்லங்க, ஆனா ஒட்டுமொத்தமா மாற சொன்னா? அனுசரிச்சு போறது நான், நீ இல்ல. அப்போ வீட்ல இருக்க விருப்பப்பட்டவள ஏன் வேலைக்கு போக சொல்லி வற்புறுத்துனீங்க? அதுக்கு ஏன் படிச்ச பிஎஸ்சி எம்எஸ்சி எல்லாம்? இப்படி புருஷன் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டாமா? அதுக்காக தான். ஒரு டிகிரி கூட கையில இல்லைன்னா உனக்கு கல்யாணம் ஆகாதுன்னு உங்க வீட்டுல சொல்லியிருப்பாங்க. டிகிரி இல்லைன்னா ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடும், டவுரி இல்லைன்னா தான் கல்யாணம் ஆகாது. நீ ஆபீஸ்ல போய் வேலை செய்ய திறமை இல்லாதவ, உழைச்சு முன்னுக்கு வர தைரியம் இல்லாதவ, கடமையை செய்யாமலே கை நீட்டி சம்பளம் வாங்குறமேங்கிற மனசாட்சி இல்லாதவ. நிறுத்துங்க. நான் சாதாரணமா எதையும் சீரியஸா எடுத்துக்க மாட்டேன், ஆனா எடுத்துட்டா அந்த லட்சியத்தை அடையிற வரைக்கும் ஓய மாட்டேன். இனிமே எனக்கு இந்த வீடு 2ஆம் பட்சம், என் புருஷன் குடும்பம் இதெல்லாம் 3ஆம் பட்சம்.
காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் மிஷின் மாதிரி வேலை செய்யற பொம்பளை வர்க்கத்துல இந்த சொர்ணாவும் சேர்ந்துட்டா. ஆபீஸ்ல வேலை செய்யற அத்தனை திறமை எனக்கு இருக்குங்கிறத உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுறேன். உழைச்சு முன்னேறி பெரிய பொறுப்புகளை வகிக்கக்கூடிய தகுதி எனக்கு இருக்குங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். செய்யற வேலைக்கு வாங்குற சம்பளம் குறைச்சலுங்கிறத உங்க மனசாட்சியே சொல்ல வைக்கிறேன். இட்ஸ் சேலஞ்ச். இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் ஸ்வர்ணாக்கு ரோஷம் வராம இருக்குமா? வேலையை சீரியஸா எடுத்துக்குவா, கம்ப்யூட்டர் கத்துக்குவா, ராப் பகலா உழைப்பா, யூனியன் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுவா. வர்ணா, நான் எப்படி மேனேஜர்? வாழ்க்கையில முன்னேற சந்தர்ப்பம் எப்போ ஒரு முறை தான் வரும். கிடைச்ச வாய்ப்பை நழுவ விட்டுறக்கூடாது. மேக் பெஸ்ட் யூஸ் ஆஃப் இட். ஓகே, தேங்க்யூ சார். டே, ஸ்வர்ணா மேனேஜரா ப்ரொமோட் ஆயிருக்கா. என்னங்க, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீ ஒரு கம்பெனியோட பெரிய மேனேஜர், என் காலில் விழலாமா? அன்னைக்கு நீங்க திட்டுறப்போ ஏன் இப்படி திட்டுறாருன்னு இருந்துச்சு. ஆனா இப்பதான் புரியுது, நீங்க என் நல்லதுக்காக தான் அப்படி திட்டிருக்கீங்க. நீ இவ்வளோ வேகமாக போவேன்னு தெரிஞ்சிருந்தா உன்னை கொஞ்சம் குறைச்சி திட்டிருப்பேன். இப்படி பேசினா எவ்வளவு நல்லா இருக்கு. என்னங்க, நிஜமாவே நான் மேனேஜர் ஆனதுல உங்களுக்கு சந்தோஷம் தானே? நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? என்ன? அப்புறம் இவன் பொறாமையில சொல்கிறான்னு நினைக்கக்கூடாது. சேச்சே, உங்களை நான் அப்படிலாம் நினைக்க மாட்டேன். குருவி தலையில் பணங்கா வச்ச மாதிரி இருக்கு. காம்ப்ளெக்ஸ்னா காம்ப்ளெக்ஸ், அப்படியே ஒரு காம்ப்ளெக்ஸ். ஒரு தடவை ஸ்வர்ணா ஆஃபீஸ் வேலையா பாம்பே போவா. அத்தை, எனக்கு அவசரமா டூர் போக வேண்டிய ஒரு வேலை வந்துருச்சு. எங்க போறமா? பாம்பே. பாம்பே இல்லம்மா, மும்பை. சரி சரி, மெட்ராஸ் திரும்பி எப்போ வர? நைனா, மெட்ராஸ் இல்ல, சென்னை. ஈவினிங் ஃப்ளைட்டுக்கே திரும்பி வந்துருவோமாம்மா. அவர்கிட்ட சொல்லிட்டு போலான்னு பார்த்தா நல்லா தூங்கிட்டு இருக்காரு. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தானே அவன் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துக்க முடியும். ஆமாமா, மற்ற நாளெல்லாம் தான் அவன் ஆஃபீஸில் ரெஸ்ட் எடுத்துக்கிறானே. கொஞ்சம் சும்மா இருக்கேன். சின்ன பையனை விட்டு கொடுக்க மாட்டியே? எதுவும் சொல்லுவாம்மா, நீ பிரயாணத்தை ரெடி பண்ணிக்க. அவ திரும்பி வந்ததும் கார்த்திக் அவளை பார்த்து மனசாட்சியே இல்லாம சில கேள்விகள் கேட்பார் பாருங்க. வேலைக்கு போற மனைவி படுற கஷ்டங்கள் அந்த சீன்ல ஆழமா பதிஞ்சிருந்தது. போக வர ஃப்ளைட்டு பெரிய கம்பெனி தான். ஆமாம், எங்கே தங்கினீங்க? ஒரு பெரிய ஹோட்டல்ல. ஃப்ளைட்லேயே அனுப்பி வைக்கிற கம்பெனி, சொட்ட ஹோட்டலில் தங்க வைப்பாங்க. யார் யார் போனீங்க? நானும் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் சிவாவும் போனோம். ஒரே ஹோட்டல்லையா? நல்ல வேலை, ஒரே ரூமில் தங்கலன்னு சொன்னா போனீங்க. ஒரே ரூம்ல தாங்க தங்கினோம். அவ்வளோ பெரிய ஹோட்டலில் தனித்தனியாக ரூம் கிடைக்கலையா? கிடைச்சது, நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன். கூட இருந்த கம்பெனி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட், அதனால இல்ல, வேலை பார்க்குற கம்பெனி மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட். நாங்க போன வேலை 1 மணிக்கு முடிஞ்சு போச்சு. 4 மணிக்கு ஃப்ளைட்டு. 3 மணி நேரத்துக்காக எதுக்கு அனாவசியமா இன்னொரு டீலக்ஸ் ரூம்? நாளைக்கு உங்க ஆபீஸ்ல ஒரே ரூம்ல நீங்க 2 பேரும் தங்கியிருந்ததை பத்தி பேச மாட்டாங்களா? வதந்திக்கு பயந்தா உலகத்துல வாழ முடியாது. ஊரு, உலகம், புருஷன் இவங்களுக்கு பயந்தாவது நீ இன்னொரு ரூம் எடுத்து தங்கியிருக்கலாம். உன் காசா? கம்பெனி காசு தானே. பொறுப்பான பதவியில இருக்கிறவங்க சிக்கனமா செலவு செஞ்சாதான் கம்பெனி வளரும். டாடா கிட்ட இல்லாத பணமா? அவரே சிம்பிளா டிராம் வண்டியில் தான் போவாராம். அவரை விட நான் என்ன பெரிய விஐபியா? ஆக மொத்தத்துல ஒரே ரூம்ல கம்பெனி சிவாவோட ஹாயா 3 மணி நேரம் தங்கிட்டு வந்திருக்க. இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமான கேள்வியை யாரும் கேட்க மாட்டாங்க, உங்களை தவிர. ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்காங்க, ஒரு பொண்ணு தப்பு பண்ணணும்னா வெளியூருக்கு போய் ரூம் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. கேட்டா இழுத்து பேசுற, என்ன கொஞ்சம் கூட மதிக்கிறது இல்ல. வேலைக்கு போற பொண்டாட்டி புருஷனுக்கு சந்தேகம் வர்ற மாதிரி நடந்து கூடாது. சந்தேகப்படுற புருஷன் தான் பொண்டாட்டிய வேலைக்கே அனுப்பக்கூடாது. பொண்டாட்டியோட சம்பாத்தியமும் வேணும், அவ புருஷன் இழுக்கிற இழுப்புக்கெல்லாம் வரணும். இது நடக்குமா? சோ இவங்க 2 பேருக்கு நடுவில் இருந்த இடைவெளி நீண்டுகிட்டே போகுதே தவிர குறையிற மாதிரி தெரியல. இவங்க நல்லபடியா சேர்ந்து சந்தோஷமா ஒத்துமையா வாழ்வாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? எனக்கு தெரியல. ஜெயபாரதி ஆண்டியை கேட்போம். என்ன அப்படி பார்க்குறீங்க? நான் ஜெயபாரதி தான். வடபழனி கோயில் ஒரு பிரார்த்தனை, அதான் இப்படி. இப்போ சொல்லட்டுமா? கார்த்திக்கும் சொர்ணாவும் சேர்ந்து வாழணுங்கிறது தான் என் ஆசை. கோபால் நாயுடு கேரக்டர் இருக்கே, அதான் என் பாவா. அவரும் அதுக்கு வேண்டி எவ்வளவோ முயற்சி செய்கிறார். ஆனால் இந்த மடப்பயலுக்கு தான் அது புரிய மாட்டேங்குது. இவங்க இப்படி இருக்க, இன்னொரு பக்கம் வீட்டு வேலை ரசிக்காமல் ஆஃபீஸுக்கு போய் வேலை செய்ய ஆசைப்பட்ட மூத்த மருமக, வீட்டுக்குள்ளேயே பல பிஸ்னஸையும் பண்ணி ஏமாந்தவ. இவ்வளவு ஏன், வீட்டுக்குள்ளே செய்கிற ஒவ்வொரு வேலைக்கும் தன் புருஷங்கிட்டேயே காசு கேட்டவ. இன்று உங்கள் குடும்பத்திற்கு சமையல் செய்த சமையல்காரி சம்பளம் 50 ரூபாய், இதர மேல் வேலைகளுக்கு 15 ரூபாய், ஆக 65 ரூபாய். பின்குறிப்பு: இன்று ரொக்கம்
நாளை கடன். எங்க போறீங்க? மொட்டை மாடிக்கு. இங்கே படுங்க. வேண்டாம். ஏன்? இன்னைக்கு நீ செஞ்ச எல்லா வேலைகளுக்கும் பில் போட்ட, நானும் பணம் கொடுத்தேன். இனிமேல் நான் இங்கிருந்தா பாசத்துக்கும் தாம்பத்திய உறவுக்கும் கூட நீ பில் போடுவேன். அந்த இக்கட்டான சூழ்நிலை உனக்கு வர வேண்டாம். அந்த பில்லுக்கு பணம் கொடுக்குற அவமானம் எனக்கும் ஏற்பட வேண்டாம். அதான் மொட்டை மாடிக்கு போறேன். இல்லைங்க, இந்தாங்க நீங்க கொடுத்த பணம். குடிங்க. என்ன மன்னிச்சிடுங்க, நான் தெரியாம செஞ்சுட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. இன்னொரு போர்ஷன்ல வீட்டையே கலகலக்க வைக்கிற சாஸ்திரிகள். அவரு சினிமாவில் நடிக்கிறவர். அவர் மனைவி ருக்குமாமி. சும்மா கிடைக்கிற தம்பி சுதந்திரம். எத்தனை பேருடைய ரத்தம், எத்தனை எலும்புகள் உரம். 50 வருஷத்துக்கு முன்னாலேயே இந்த சுதந்திர செடி நல்லா வளரணும் அப்படின்னு வித்துட்டோம். இப்ப ரொம்ப பேர் அதை வித்துட்டாங்க. என்ன காரணம்? சுயநலம், சுரண்டல், பதவி வெறி, பணத்தாசை, தீண்டாம, மத கலவரம், அரசியல் அநாகரிகம், லஞ்சம், அத்தனை களங்கள். இந்த களம் அத்தனையும் அப்புறப்படுத்த வேண்டியது யாரு? இளைஞர்கள். முதல்ல உங்க கையில் எடுக்கிற சிகரெட் நெருப்பை அணைச்சிட்டு நம்பிக்கை தீபத்தை ஏத்துங்க. அன்னைக்கு வெள்ளக்காரங்கிட்ட இருந்து நாட்டை காப்பாத்திக்க நமக்கு ஒரு சுதந்திரம் தேவைப்பட்டது இல்லையா? இன்னைக்கு கொள்ளக்காரங்க கிட்ட மக்களை காப்பாத்திக்க இன்னொரு சுதந்திரம் தேவைப்படுது. அந்த புனிதமான சுதந்திரத்தை உருவாக்க இளைஞர்கள் ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு உணர்ச்சி வரணும். எப்படிப்பட்ட உணர்ச்சி? காந்திஜி ஆகணும், நேருஜி ஆகணும், நேதாஜி ஆகணும், பாபுசி ஆகணும், குமரன் ஆகணும், காமராஜ் ஆகணும், ராஜாஜி ஆகணும். சொல்லுங்கப்பா தாரக மந்திரத்தை. வந்தே மாதரம் சொல்லுங்கப்பா. வந்தே மாதரம், 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 வந்தே மாதரம். நிச்சயமா புதிய பாரதம் உருவாக போகுது. காந்திய நேரு கண்ட கனவு நினைவாக போகுது. தியாகிகள் பட்ட பாட்டுக்கெல்லாம் ஒரு பலன் கிடைக்கத்தான் போகுது. பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடுன்னு பாண்டானே மகாகவி சுப்பிரமணிய பாரதி, அவனுடைய வாக்கு பலிக்க போகுது. பலிக்க போகுது, பலிக்க போகுது, பலிக்க போகுது. வந்தே மாதரம், வந்தே வந்தே. கட் ப்ளீஸ். மாமி, சாஸ்திரி நடிப்பில் தூள் கிளப்பிட்டார். சாஸ்திரி, சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். தூள் கிளப்பிட்டீங்க. எந்திரிங்க, ஷாட் முடிஞ்சு போச்சுது. சாஸ்திரி, 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 உங்களுக்கு என்னாச்சு சாஸ்திரி? சாஸ்திரி, 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 உங்களுக்கு என்னாச்சு சாஸ்திரி? சாஸ்திரி, என்ன பிறகு சீன் முடிஞ்சு போச்சு. எந்திருங்க. என்ன எந்திருங்க, என்ன எந்திருங்க. என்ன என்ன கொஞ்சம் யாராவது டாக்டர் அழைச்சிட்டு வாங்களேன். அதுக்கு அவசியம் இல்லைம்மா. சாஸ்திரி புனித மரணம் அடைஞ்சிட்டேன். இவ்வளவு நேரம் என்ன பேசிட்டு இருந்தேன் வீட்டுல.
என்னை விட்டுட்டு போயிட்டேடா. என்ன இன்னைக்கு என் நடிப்பை பார்த்து சொந்த விடுவேன்னு அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வந்தேளே, இத பார்க்கறதுக்கு தான் விட்டுட்டு போயிட்டேடா. இதுதான் விதியா? சாஸ்திரிகள் இருந்ததுக்கப்புறம் மாமியை முதியோர் இல்லத்தில் சேர்த்தாங்க. இதை பார்த்ததுக்கப்புறம் தான் கோபால் நாயுடுக்கு தோணுச்சு கணவன் இருந்தா மனைவி நிர்கதி ஆயிடுவாங்கன்னு. ஒருவேளை மாமிக்கு நேர்ந்த கதி உனக்கும் நேர்ந்துட்டா? பாவா, நம்ம சமுதாயத்துல அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பெண்களோட நிலை என்ன தெரியுமா? சின்ன வயசுல தகப்பனை, கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷனை, வயசானா விதவையானா மகனை, இப்படி யாரையாவது சார்ந்திருக்கணும். இனி பெண்ணுங்க யாரையும் சார்ந்திருக்க கூடாதா? அவங்க சொந்த கால நிக்க கத்துக்கணும். அதுக்கு நாளிலிருந்து நான் உன்னை தயார் பண்ண போறேன். நான் விஸ்ராந்தில இருந்து பேசுறேன். ருக்கு மாமி இறந்துட்டாங்க. உங்க அம்மா இறந்துட்டாங்க? என்னால வர முடியாது அங்கிள். அர்ஜென்ட்டா ஃபாரின் ட்ரிப் போய்கிட்டு இருக்கேன். போலனா பெரிய நஷ்டமாயிடும். இங்க ஈடு செய்ய முடியாத நஷ்டம். உடனே வாப்பா. நான் வந்தா என்ன கர்ம காரியங்கள் செய்யணுமோ அதை கிரமமா செஞ்சிடுங்க. செலவு பத்தி கவலைப்படாதீங்க. என்ன செலவானாலும் எழுதுங்க, நான் பணத்தை அனுப்பிடுறேன். ஓகே குமார்? நீங்க வைங்க பாவா. மாமி நம்ம வீட்டுல குடியிருந்தவங்க இல்ல, நம்ம மனசுல குடியிருக்கிறவங்க பாவா. அவங்க வைதிக குடும்பமாச்சே. நான் போய் ஜாதிங்கிற உணர்வே இருக்கக்கூடாதுங்க. நாயுடுங்கிறத உங்க பேர்ல இருந்தே எடுத்துட்டீங்களே, ஏன் பாவா தயங்குறீங்க? உலகத்துல இருக்கிறது ஒரு ஜாதி தான், அது மனித ஜாதின்னு அடிக்கடி சொல்வீங்களே, அதை நிரூபிக்கிறதுக்காக மாமிக்கு கொல்லி போடுங்க பாவா. பாவா யோசிக்காதீங்க பாவா. மாமி அடிக்கடி சொல்லுவாங்க நீங்க அவங்க கூட பிறக்காத அண்ணன்னு. அதனால உங்களுக்கு அந்த உரிமை இருக்கு பாவா. ஒரு நல்ல ஜீவனை கரையேத்துங்க பாவா. யோசிக்காதீங்க பாவா. சரி. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? இது நல்லா இருக்கு. எல்லா கதையும் நானே சொல்லணுமா? அது என் வீட்டுக்காரி சொல்லட்டும். சேச்சா அலமேலு சொல்லட்டும். ஜெயபாரதி சொல்லட்டும். நீங்க சொல்லுங்க ஜெயபாரதி. பாவாவே சொல்லாத போது நான் எப்படி சொல்றது? டைரக்டர் சொல்லட்டும். முத்துராமன் சார் நீங்க சொல்லுங்க. திரைப்படத்தில் முடிவை வெள்ளித்திரையில் காணுங்கள் என்று சொல்லுவோம். அதைப்போல இந்த தொடரின் காட்சிகளை சின்னத்திரையில் தொடர்ந்து காணுங்கள், முடிவு தெரியும். கார்ப்பரேஷனுக்கு டெத் சர்டிபிகேட்டுக்காக அப்ளை பண்ணியிருக்கோம். வந்த உடனே அனுப்பிச்சு வைக்கிறேன். ரொம்ப நன்றிம்மா. வணக்கம் சார். யார் சார் நீங்க? என்ன தெரியலீங்களா? மறந்துட்டீங்களா? ருக்குமாவி பையன் குமார். குமாரா? எந்த குமார்? 25 மாச பழக்கத்துக்காக 25 வருஷ பந்தத்தை அலட்சியப்படுத்திட்டு ஒரு பஞ்சாபிக்காரியை கல்யாணம் பண்ணிட்டு போனானே, அந்த குமாரா? என்னை என் மகன்கால கட்டிட்டு போயிட்டாருன்னு அழுத தாயார் கண்ணீரை தொடச்சு கையோட டெல்லி கூட்டிட்டு போவாம அனாதையா விட்டுட்டு போனானே, அந்த குமாரா? கர்ப்பப்பையில இடம் கொடுத்து காப்பாத்தின தாய்க்கு மனசாட்சி இல்லாம முதியோர் இல்லத்துல இடத்த வாக்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு போனானே, அந்த குமாரா?